நண்பர்களே, இன்றைக்கு மகாவதார் அறக்கட்டளையின் 21 நாட்கள் நீண்டு நிற்கும் இந்த புரோகிராமின் 9வது நாள். எல்லாருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். வகுப்பை இது மகாவதார் அறக்கட்டளையின் 21 நாட்கள் இலவச ஆரோக்கிய திட்டம் தொகுப்பு 1 9வது நாள். வகுப்பை தொடங்கும் முன் நான் அசெண்டட் மாஸ்டர் மகாவதார் பாபாஜிக்கும் பெரிய ஆசிரியர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கும் மகாவதார் ஃபவுண்டேஷனின் நிறுவனர் ஆசிரியர் ரங்கநாதன் சாருக்கும் எல்லாற்றுக்கும் உபரியான அந்த பிரபஞ்ச சக்திக்கும் பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு வகுப்புக்கு உங்களை அழைக்கிறேன். இந்த நாள் ரொம்ப இனிய நாளாக அமையட்டும் என்றும் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நமக்கு இந்த வகுப்பை என்றும் போல தியானத்துடன் ஆரம்பிக்கலாம். புதிதாக சேர்ந்தவர்களுக்காக இந்த மெடிடேஷனின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒரு தடவை சொல்லிவிடுறேன். நம்ம இப்ப பண்ண போகும் தியான பயிற்சி ஆனாபானா சதி என்பதாகும். ஆனா என்றால் உள்ளே இழுக்கும் மூச்சு, பானா என்றால் வெளியே போகும் மூச்சு, சதி என்றால் சுவாசத்தில் கவனத்தை வைப்பது. இப்போது நீங்கள் உட்காரும் ரூமில் நீங்கள் உங்களுடைய லைட்டை கொஞ்சம் டிம் பண்ணிக்கோங்க. தியானம் ஆரம்பிக்கும் முன் ஒரு கிளாஸ் தண்ணீரை சாப்பிட்ருங்க. ஒரு கிளாஸ் தண்ணீரை பக்கத்தில் வச்சுக்கோங்க. கீழே உட்காருங்க. கீழே உட்கார்ந்து தியானம் பண்ணுவதா இருந்தால் நீங்க சுகாசனத்தில் உட்காரலாம். அது இல்லை முடியாதவர்கள் சேரில் உட்காரலாம். சேரில் உட்காரும் போது பாதங்களை கிராஸ் பண்ணிக்குங்க. கை விரல்களை கோர்த்து கொண்டு மடியில் வைத்துக் கொள்ளுங்க. ஏதாவது சிந்தனைகள் வந்தால் அந்த சிந்தனைகளை தடுத்து விடுங்க. அதை கட் பண்ணி விட்டுடணும். உங்க தியானம், உங்க ஃபோக்கஸ் உங்களோட மூச்சில மட்டுமே இருக்கணும், சுவாசத்தில் இருக்கணும். இப்போது நம்ம மெதுவா கண்களை மூடிக்குங்க. நான் சொல்லும் வரை நீங்க கண்களை துறக்க கூடாது. உங்கள் தியானம் அப்பதான் ஆழத்தில் இறங்கும். உங்கள் ஃபோக்கஸ் உங்கள் சுவாசத்தில் மட்டுமே. இப்போது நீங்க தியானத்தை ஆரம்பிக்கலாம். நான் ஒரு மியூசிக் போடுவேன். நான் சொல்லும் வரை நீங்க அழகாக இந்த அருமையான தியானத்தை என்ஜாய் பண்ணுங்க. ஆரம்பிக்கலாம்.
தியானத்தின் கடைசி 1 நிமிடம். கடைசி 10 செகண்ட்ஸ். இப்போது நீங்க பாடி கான்சியஸ்னஸ்க்கு வந்து விடுங்க. 5 4 3 2 1. இப்போது நீங்க கைகளை தேய்த்து கொண்டு கண்களில் வைத்துக் கொள்ளுங்க. 5 4 3 2 1. இப்போது நிதானமாக உங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, என்றைக்கும் போல இன்றும் நாம ஒரு அருமையான சுகம் தரும் ஆனாபானாசதி தியானத்தை பண்ணி முடித்தோம். இதைத் தொடர்ந்து இப்போது ஆசிரியர் மேடம் அருணா பிரமிட் மெடிடேஷன் என்றால் என்ன, இந்த தியான பயிற்சியினால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்ற தலைப்பை கையாள்வர். இவர் கடந்த 20 வருடங்களாக தியான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். அதை தவிர பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் புத்தகங்களான பகவத்கீதை விளக்கம், யோக பரம்பரை, லாக்டவுன் மெசேஜஸ், தியான அனுபவங்கள் போன்றவற்றை மேடம் அருணா மொழிபெயர்த்துள்ளார். இப்போது நம்ம அருணாவை மேடம் அருணாவை இந்த டாபிக்கை கையாள்வதற்காக வரவழைக்கிறேன். வாங்க மேடம். அருணா மேடம், நீங்க அன்மியூட் பண்ணலாம். எஸ் மேடம், தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாஸ்டர்ஸ் மகாவதார் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மேடம் அவங்களுக்கும், சுனிதா மேடம் அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நாம இந்த தலைப்புக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஒரு 20 வருஷமா தியானம் செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த தியானம் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னா தியானத்தை தவிர நான் சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா மட்டுமே இருந்தேன். ஆனா தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல ஒரு விஷயம் பிரமிட் அப்படிங்கிறது. பிரமிட் அப்படிங்கிறது தியானத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நம்ம கோரிக்கைகளை எழுதி வச்சாங்க நடக்கும், இல்லைன்னா வாஸ்து எஃபெக்ட் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதம் மயக்கம் எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. அது மட்டும் கிடையாது. பிரமிடுக்குள்ள வைக்கிற பொருட்கள் வந்துட்டு எப்பயுமே ஒண்ணும் ஆகாது, கெடாது, நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் இல்லையா? சோ அப்படி பிரமிட் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அதுக்குள்ள வைக்கப்படும் பொருட்கள் கெடாது அப்படிங்கிறது தான். உண்மையிலே இந்த பிரமிட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நாம் பார்த்தோம்னா, நாம படிச்சது எல்லாமே கீசா பிரமிட், எகிப்துல இருக்கிற கீசா பிரமிடை பத்தி தான் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா இருக்கு. அது மட்டும் கிடையாது, அது இன்னைக்கும் உலக அதிசயங்கள்ல ஒண்ணா இருக்கு.
இன்னமும் அதை பத்திய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு, நடந்துட்டு இருக்கு, நடந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு ஆராய்ச்சிகள் அந்த பிரமிட் பத்தி இன்னமும் இருந்திருக்கு. இப்ப வந்துட்டு நமக்கு பிரமிடியல் அப்படிங்கிற ஒரு படிப்பே நமக்கு இருக்கு. அந்த அளவுக்கு பிரமிட பத்திய விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ அத பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதோட, நாம செய்யற இந்த பிரமிட் மெடிடேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். பிரமிட் அப்படின்னா எகிப்தியன் லாங்குவேஜ்ல பைரா பிளஸ் மிட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பைரா அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா நெருப்பு, இல்லைன்னா மாபெரும் சக்தி. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, மாபெரும் சக்தியை எப்படி குறிப்பிட்டாங்க அப்படின்னா நெருப்பு. அதனுடைய கோடிங்கா தான் நமக்கு சொல்லப்பட்டிருந்தது. சோ அதே போல பைரா அப்படின்னா நெருப்பு, இல்லைன்னா மாபெரும் சக்தி. மிட் அப்படின்னா அதன் மையத்தில் வைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பொருள். அதாவது பிரமிட் அப்படின்னா என்ன அப்படின்னா மாபெரும் சக்தியை தனக்குள் வைத்திருக்கும் ஒரு அமைப்பு தான் இந்த பிரமிட் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரமிட் அப்படின்னாலே அதிகமான எனர்ஜி. இந்த பிரமிட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 4 பக்கமும் முக்கோணமான பகுதிகள் சேர்த்து வைத்து அந்த கூர் முனைகள் சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு பகுதியா இருக்கும். இந்த கூர் முனையில இருந்து உள்ளுக்குள்ள வெளியே இருக்கிற பிரபஞ்ச சக்தி அதிகமாக பிரவாகமாகும். இதுக்கு இருக்கிற இந்த அளவுகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பூத கண்ணாடியை வச்சுட்டு சூரிய ஒளிய முன்னாடி வச்சுட்டு காட்டணும் அப்படின்னா கீழே இருக்கிற பேப்பர் எரிஞ்சு போயிடும் இல்லையா? ஏன் எரியுது அப்படின்னா அந்த சக்திய அது உள்வாங்கி குவிச்சு ஒரு புள்ளியில அது சேர்க்கும் போது அந்த சக்தி நெருப்பை உருவாக்கும் இல்லையா? அது மாதிரிதான் இங்க 4 பக்க முக்கோணங்களும் சேர்ந்து மேல கூரான ஒரு பகுதியில இணையும் போது வெளியில இருக்கிற பிரபஞ்ச சக்தி, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கு. அதுதான் இயற்கை நம்ம சொல்றோம், பிரபஞ்ச சக்தி அப்படின்னு நாம சொல்றோம், கடவுளோட சக்தி அப்படின்னு சொல்றோம். இப்படி பல தரப்பட்ட பெயர்களோட நம்ம அந்த சக்திய சொன்னாலும் கூட அந்த சக்தி எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்து பரவி கிடக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட அந்த பிரபஞ்ச சக்தி என்ன ஆகுது அப்படின்னா அந்த கூர் முனையின் வழியாக உள்ளுக்குள் பிரவாகமாகிறது. இதுதான் அங்க இருக்கிற மிகப்பெரிய சக்தி. இந்த சக்தி வெளியே இருக்கிற சக்தியை விட 3 மடங்கு அதிகமான சக்தியாக இருக்கும். நம்ம வெளியே வைக்கிற பொருட்களை எடுத்துக்கிற சக்தியை விட பிரமிடுக்குள்ள நாம இருக்கும்போது 3 மடங்கு சக்தியை நம்மளால அதிகமா எடுத்துக்க முடியும். அதுதான் பிரமிடோட அமைப்பு. இன்னைக்கும் பிரமிடு வந்துட்டு கட்டுமானங்கள்ல நம்ம பார்க்கும்போது எப்படி அது கட்டப்பட்டது, நம்ம கோவில்கள் எல்லாம் பாக்குறோம் எப்படி அது கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அதே போலதான் பிரமிடுகள் கூட வந்துட்டு எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆராய்ச்சி. அவ்வளவு அழகான கட்டுமானங்கள் அந்த பிரமிடுகள் எல்லாமே வந்துட்டு. சோ இப்படி பிரமிட் அப்படிங்கிறதே ஒரு சக்தியின் இருப்பிடமா இருக்கு. இதனுடைய சக்தியை பத்தியும் இங்க செய்யற மெடிடேஷனை பத்தியும் நாம 3 விதமா தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல், சக்தியை சேமிச்சு வச்சிருக்க இல்லையா, அந்த ஆற்றலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மற்றொன்று வந்துட்டு அங்க இருக்கிற ஹீலிங் பவர், அந்த ஆற்றல் எப்படி நம்ம உடலை குணமாக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். 3வதா வந்துட்டு நம்ம பௌதீக உடல் தாண்டிய ஆன்மீக அனுபவங்கள், அதுக்குள்ள தியானம் செய்யறவங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் வந்தது அப்படின்ட்டு ஆராய்ச்சி மூலமா சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ இதன் மூலமா இப்படி 3 வகையா பிரிச்சு நாம இந்த டாபிக்கை நம்ம கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற சக்தி, நான் சொன்ன ஃபர்ஸ்டே வந்துட்டு அதுக்குள்ள ஆற்றல் வந்துட்டு அதிகமா சேமிச்சு வச்சிருக்கிற ஒரு அமைப்பு தான் பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க இருக்கிற இந்த ஆற்றல் எப்படிப்பட்டது அப்படின்னா அளவுக்கு அதிகமான பிராணசக்தியை அது கொண்டிருக்கும். அங்க வைக்கிற பழங்கள், காய்கறிகள் எல்லாமே எதுவுமே சீக்கிரத்துல கெடாது. இறந்து போனவர்களை வச்சிருப்பாங்க, அது கெடாம இருக்கும் அப்படிங்கிறத நாம வந்துட்டு படிச்சிருக்கிறோம். எங்க வீட்டுல வந்துட்டு நாங்க ஒரு பிரமிடு வாங்கிட்டு வந்தோம்.
நான் தியானத்துக்கு வந்த புதுசு 1 by 1 பிரமிடு. அந்த பிரமிடு வாங்கி இருக்கும்போது எங்களுக்கு அந்த பிரமிடு எப்படி வேலை செய்யுது, ஆனா அது கரெக்டா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு யோசனை இருந்தது. அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு தக்காளி ஒண்ணு எடுத்து அந்த பிரமிடுக்குள்ள வச்சிருந்தோம். அது 1 by 1னாலே உங்களுக்கு தெரியும், சின்ன பிரமிடு தான் அது. இருந்தாலும் அது கார்னர்ல வச்சிருக்கிற அந்த பிளேஸ்ல அந்த தக்காளியை நாங்க வச்சிருந்தோம். அந்த தக்காளி கிட்டத்தட்ட 2 மாசம் ஒண்ணுமே ஆகாம இருந்தது. அழுகவே இல்ல, கெடல, ஒண்ணுமே ஆகல. மேல தோல் மட்டும் லைட்டா சுருக்கம் வந்திருந்ததே தவிர, அந்த பழம் கெடவே இல்ல. மிக பெரிய ஆச்சரியமான விஷயம். இது எப்பயுமே நம்ம எதையும் கேட்கும்போது நாம கூட ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் அத நம்மளால கான்ஃபிடென்ட்டா நம்ப முடியும். சோ இப்படி அந்த பழம் கெடாம இருந்தது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பிரமிட பத்திய நெறைய புக்ஸ் எங்க வீட்டுக்குள்ள ஒரு காப்பர் பிரமிட் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த பிரமிட வச்சிருந்தோம். அதுக்கப்புறமா எங்க டேங்க் மேல அந்த பிரமிடு ஷேப் தான் நாங்க போட்டிருப்போம். அதுக்கு இந்த காப்பர் பிரமிட மேல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு வச்ச நாள் நான் தியானம் செய்யும்போது அந்த இடம் முழுக்க சுத்தமாச்சு. கீழ இருந்து எத்தனையோ அசுத்தங்கள், எத்தனையோ தீய ஆஹ் பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். தீயவையா இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் பூமியிலிருந்து சுத்தம் செய்யப்படுறத அவ்வளவு அழகா என்னால பார்க்க முடிஞ்சது. சும்மா நாம பிரமிட வைக்கிறத விட பிரமிட நம்ம யூஸ் பண்ணா அதனுடைய சக்தியை நம்மளால உணர முடியும். நமக்கு இப்ப நிறைய கிடைக்குது. பிரமிட் கேப் இருக்கு, நீ பிரமிட் இருக்கு, ஐ பிரமிட் இருக்கு, சின்ன சின்னதா நம்ம வாட்டர் மேல வச்சுக்கிறதுக்கு பிரமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரமிட்ஸ் இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதன் மூலமா நிறைய நாம சக்திகளை அடையலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ இங்க நாம பார்த்தோம் நிறைய சக்தி அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பழங்கள் இருக்கு. பழங்கள் அதனுடைய தன்மை கெடாமல் இருக்கும். அதனுடைய அதுக்குள்ளார வைக்கப்படும் விதைகள், விவசாயிகள் நடுவதற்கு முன்னாடியே விதைகளை ஒரு நாள் அதுக்குள்ள வச்சுட்டு எடுத்துட்டு போய் நட்டாங்க அப்படின்னா அந்த விதைகள் நிறைய மகசூலை கொடுக்குது. அது மட்டும் கிடையாது, அங்க அங்க இயற்கை சீற்றங்களால அந்த செடிகள் எந்த பாதிப்பும் இருக்காது. சாதாரணமாவே அத இன்னும் மற்ற செடிகளை விட நல்ல மகசூலை கொடுக்கிறது, நல்ல ஆரோக்கியமாவும் வளருது. இங்க அதற்கு அந்த உரம் போடுறது அப்படிங்கிறது கம்மியாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இயற்கை சீற்றங்கள் கூட அந்த விதைக்கு அண்டாது, அந்த செடிகளுக்கு அண்டாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட தன்மையை அந்த விதைகள் கூட பெறுது. அதுக்கப்புறமா இதுல நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு இல்லையா? இன்னும் இதுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சியாளர் பில் கெரில் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அங்க அவர் செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அது ஒரு வகையான மீன், கடல்ல வாழும் ஒரு மீன். அது அந்த மீனை இதுக்குள்ள அந்த பிரமிடுக்குள்ள வச்சு பாக்குறாரு. அது சாதாரணமா 5 முதல் 6 வாரம் தான் உயிர் வாழும். ஆனா பிரமிடுக்குள்ள வச்சு பார்க்கும்போது பார்த்தா அது கிட்டத்தட்ட 1 வருஷம் உயிரோட இருந்ததாம். அதனுடைய ஆயுள் எவ்வளவு நீடித்திருக்கு அப்படின்னா அதனுடைய சக்தி உடல் சக்தி வாய்ந்ததா மாறுது. அதனால அதனுடைய ஆயுள் நீடிக்கிறது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்மளுடைய அணுக்கள், செல்கள் எல்லாமே புத்துணர்ச்சியை பெறுகிறது. இன்னும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வீட்டில் நாம வளர்க்குறோம் இல்லையா, நாயோ பூனை இதே போல பறவைகள் அப்படின்றது ஏதாவது நம்ம வளர்ப்போம் இல்லையா, அதனுடைய அந்த கூண்டு அதன் மேல இந்த பிரமிடுகளை வைக்கிறதன் மூலமா அந்த விலங்குகள் நட்புணர்வோட அதிகமா இருக்குமா. சாதாரணமாவே நமக்கு நாய் அப்படின்னாலே நட்புணர்வு அப்படிங்கிறது தெரியும். ஆனா இதுக்குள்ள இருக்கும்போது அது அவ்வளவு நட்புணர்வோட இருக்கும், நன்றியுணர்வோட இருக்கும். அதனுடைய உணர்வுகள் மாறுது, இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு ஆராய்ச்சியாளர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பதட்டமா இருக்கிற ஒரு பறவை, வெளியே பதட்டத்தோடு இருக்க ஒரு பறவை அப்படின்ற பட்சத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கூண்டின் மேல பிரமிட் ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்போ அந்த வெளியே பதட்டமா இருக்கிற அந்த பறவை என்ன பண்ணுதுன்னா அதை பார்த்துட்டு உடனே அதை நோக்கி ஓடி வருதாம், பறந்து வருது.
ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த பிரமிடுக்கோட சக்தியினால அது ஈர்க்கப்படுது. ஈர்க்கப்படுறதோட மட்டும் இல்லாம அந்த கூண்டுக்குள்ள தங்கி இருக்க ஆசைப்படுதாம். அதுக்குள்ளார இருக்க ஆசைப்படுதாம் அது வந்துட்டு. அங்க இருக்கிறதோட மட்டும் இல்லாம அதனுடைய பதட்டம் மெதுவாக குறைந்து அமைதியான நிலைக்கு வருது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளவு அழகான விஷயம். நமக்குள்ள இருக்கிற பதட்டங்கள் அப்படிங்கிறது இயல்பாவே குறைய ஆரம்பிச்சிடும். பிரமிடுக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னாலே இயல்பாகவே அது நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும் மாஸ்டர்ஸ். அப்படி நம்மளுடைய ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா பிரமிடுக்குள்ள வச்சிருக்கிற அந்த நீரை வந்துட்டு இந்த இசை பறவைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு கொடுக்கும்போது அதனுடைய இசை வந்துட்டு அதனுடைய சங்கீதம், அதாவது சொல்லுவோம் இல்லையா, அந்த சவுண்ட், அது வந்துட்டு அவ்வளவு அருமையானதா இருக்குமா. நம்ம குரல் கூட வந்துட்டு ரொம்ப இனிமையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆராய்ச்சிகள் அதுக்குள்ளார பண்ணியிருக்காங்க. இந்த பிரமிட் தண்ணியை நாம யூஸ் பண்றதன் மூலமா அதிகமான பயன்கள் நமக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நீர் அப்படின்னாலே நமக்கு தெரியும், அதுக்குள்ள பிராணசக்தி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே பிரமிடுக்குள்ள வைக்கும்போது அந்த சக்தி பல மடங்காக அதிகரிக்கும். ஆகையால் அந்த நீர் வந்துட்டு ஒரு கிறிஸ்டல் மாதிரி மாறிடும். அது வந்துட்டு கிறிஸ்டல் ஆகி நமக்குள்ள வந்துட்டு ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதன் மூலமா சமைக்கிற உணவுகளை நாம உண்ணும் போது கூட நமக்குள்ள நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்மறையான உணர்வுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு இத பத்தி ஒரு ஆராய்ச்சி கூட ரஷ்யாவுல நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, பிரமிடுக்குள்ள வந்துட்டு உப்பு, மிளகு இது 2த்தையும் மட்டும் வச்சிருக்காங்க. அந்த உப்பு, மிளக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆராய்ச்சியாளர் அங்க இருக்கிற ஜெயில்ல இருக்கிற கைதிகளுக்கு குடுக்குறாங்க. அந்த உப்பு, மிளகு சேர்த்த சமையல் அந்த உணவுகள குடுக்குறாங்க. மத்த கொஞ்சம் பேருக்கு இதுவும், மத்தவங்களுக்கு வந்துட்டு சாதாரணமா சமைக்கப்பட்ட உணவும் கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல என்ன நடந்தது அப்படின்னா, அந்த உணவை உண்ட அந்த கைதிகள் வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்துட்டு ஆஹ் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. என்னன்னா அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய உணர்வுகள் எல்லாமே மாறுச்சு. தன்னுடைய தவறுக்காக வருத்தப்பட்டார்கள். இனி தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான எண்ணத்துக்கு கூட அவங்க வராங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு உணர்வு மாற்றத்தை கூட அந்த பிரமிட் உணவு அல்லது பிரமிட் கீழ் வைக்கப்பட்ட உணவுகள் ஆகட்டும், இல்ல பிரமிட் கீழ் வைக்கப்பட்ட அந்த நீரால் செய்த உணவுகள் ஆகட்டும், அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும். வெறும் உப்பும் மிளகும் வைத்தே இவ்வளவு பெரிய ஆராய்ச்சியை நடத்திருக்காங்க. எவ்வளவு நம்ம உண்ணும் உணவோட இம்பார்ட்டன்ட் இது நமக்கு நல்லா புரியும் மாஸ்டர்ஸ். நமக்கு தெரியும் சைவ உணவு தான் நம்ம உண்ண வேண்டும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம உண்ணும் உணவை பொறுத்து நம்மளுடைய மனநிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பட்சத்துல இந்த உணவுகளை நாம எடுத்துக்கும் போது கூட நம்மளுடைய உணர்வு நிலைகள் அந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்குள்ள நாம உறங்கும் போது கூட வந்துட்டு அந்த ஆற்றலை நம்மளால அதிகமா எடுத்துக்க முடியும். இத கூட நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. சோ இங்க வந்துட்டு அடுத்து நாம பார்க்க போறது வந்துட்டு குணப்படுத்தும் ஆற்றல். நமக்கு தெரியும் ஹீலிங் பவர் அப்படிங்கிறது பிரமிடுக்குள்ள இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இல்ல நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெங்களூர் பிரமிட் வேலியில இருக்கிற பிரமிடு. அது உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப ஹீலிங் பிரமிட். அது வந்துட்டு அங்க நம்ம போயிட்டு தியானம் பண்ணா நம்ம உடல்நிலை அவ்வளவு பெரிய மாற்றங்கள் இருக்கும். அங்க முதல் முறையா நான் தியானம் செய்யும்போது எனக்கு வந்துட்டு ஏற்பட்ட அனுபவம் என்னன்னா, என்னால கொஞ்ச நேரம் கூட, அதாவது தொடர்ந்து ஒரு 15 நிமிடம் கூட என்னால் தியானம் செய்ய முடியவில்லை. அந்த அளவுக்கு வலிகள், உடல் முழுக்க வலிகள் ஏற்பட்டது. கொஞ்ச நேரம் வெளியே வர்றது, திரும்ப போய் தியானம் செய்யறது. அது ஒரு பௌர்ணமி நாளுங்கிறதால இன்னும் அதிகமான வலிகள் இருந்தது எனக்கு வந்துட்டு. ஏன்னா அவ்வளவு ஹீலிங் ப்ராசஸ் நமக்கு நடக்குது. மனம் வந்துட்டு எண்ணமற்ற நிலையில இருக்கும் போது அதிகமான சக்தியை எடுத்துக்கும். நம்மளுடைய குழப்பமான மனம் வந்துட்டு எதையும் எடுத்துக்காது. ஆனா மனம் எண்ணமற்ற நிலையில இருக்கும்போது அதிகமான சக்தியை எடுத்துக்கும். அதுக்காக தான் நாம பிரமிடுக்குள்ள தியானம் செய்யணும். இது தியானம் செய்யறதன் மூலமா நாம் எடுத்துக்கிற அந்த சக்தி அதிகமாகி நமக்குள்ள போகும்போது அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அந்த சக்தியை எடுத்துக்கும். அங்க தேவையில்லாத செல்கள் எல்லாமே வெளியேற்றப்பட்டு செல்கள் புதிதாக உருவாகும்.
அதுக்காக தான் நமக்கு தெரியும். எங்க ஊர்ல இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு கேன்சரோல 4th ஸ்டேஜ்ல இருந்தாங்க. அவங்க வந்துட்டு. அவங்களுக்கு வந்துட்டு டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்துட்டு கீமோதெரபி குடுக்கணும். இந்த வாரத்துல கடைசியில வாங்க. அதுக்கான டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு, நாம வந்துட்டு என்ன பண்ணலாம், எப்ப பண்ணலாம் அப்படிங்கிறத தேதி குறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிரேம்நாத் சார் அவங்க கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லும்போது, அவரு ஒரு கிறிஸ்டலோட சேர்த்து பிரமிட் கிறிஸ்டல் அத குடுத்து நீ தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன அவங்க அந்த மேடம் என்ன பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து தியானம் 5 மணி நேரம், 6 மணி நேரம் சொல்லிட்டு தொடர்ந்து தியானம் அந்த கிறிஸ்டல் பிரமிட வச்சுட்டு பண்ணியிருக்காங்க அவங்க. அதுக்கப்புறமா அந்த வாரத்தின் கடைசியில போயிட்டு அந்த டெஸ்ட்டுக்காக போயிருக்காங்க டாக்டர் கிட்ட. போயிருக்கும்போது அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு, நீங்க என்ன சாப்பிட்டீங்க இந்த வாரத்துல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒன்னும் சாப்பிடல, எப்பயும் சாப்பிடுற உணவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த வாரம் வேண்டாம், நீங்க நெக்ஸ்ட் வீக் வாங்க, இன்னொரு முறை டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம டேட்டு மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவங்களும் வந்துட்டாங்க, திரும்ப தொடர்ந்து தியானம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த வாரம் அவங்க போகும்போது டெஸ்ட் பார்த்துட்டு அவங்க ஒரே வார்த்தை சொல்லியிருக்காங்க, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எப்படி மாற்றம் வந்தது உங்களுக்குள்ள வந்துட்டு? ஏன்னா எனர்ஜிங்கிறது, அதாவது உங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது தேவையில்ல, டேப்லெட் மூலமாவே உங்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த மெடிடேஷன் தொடர்ந்து செய்யறதன் மூலமா அந்த ஆஹ் கேன்சர்ல இருந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க. சோ அந்த அளவுக்கு சக்தி இந்த பிரமிடுக்குள்ள நமக்கு இருக்கு மாஸ்டர்ஸ். நல்ல ஒரு ஆற்றல் இதுக்குள்ள எப்பயுமே நமக்கு இருக்கும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரஷ்யா வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணுது. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, குறை பிரசவம், அதாவது 7 மாசத்திலேயே அப்படி பொறந்துட்டு இருப்பாங்க இல்லையா, பிரசவ நேரத்துக்கு முன்னாடியே குழந்தைகள் பொறந்திருப்பாங்க. அவங்கள வந்துட்டு இன்குபேட்டர்ல வச்சிருப்பாங்க அந்த குழந்தைய வந்துட்டு. அது நமக்கு தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது குறைஞ்சு இருக்கும். அதனால அவங்கள அவ்வளவு பாதுகாப்பா பார்த்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள ஒரு 40 குழந்தைகளை எடுத்துட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரு 20 குழந்தைகளுக்கு வடிகட்டிய ஜூஸும், இந்த பிரமிடுல வச்ச அந்த தண்ணியையும் அதாவது சக்கரை கலந்த தண்ணி குடுப்போம் இல்லையா? அந்த தண்ணியை யூஸ் பண்ணி அந்த 20 குழந்தைகளுக்கும் மற்ற 20 குழந்தைகளுக்கு சாதாரணமான தண்ணியையும் கொடுத்திருக்காங்க. அதுல இந்த பிரமிட் தண்ணியை யூஸ் பண்ணி குடிச்ச அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாவே நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆரோக்கியமா வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்துட்டு நல்லா ஆரோக்கியமா வந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எவ்வளவோ இன்னைக்கு நோய்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அதுக்கான மருந்து அப்படிங்கிறது சைடு எஃபெக்ட் இல்லாம இருக்கணும் நமக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்டதுதான் இந்த பிரமிட்ல இருக்கிற எனர்ஜி. அதை நாம எடுத்துக்கணும்னா நிச்சயமா நாம மனம் வந்துட்டு எண்ணமற்ற நிலையில இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நாம தியானம் செய்யணும். தியானம் செய்யறதன் மூலமா மட்டும்தான் அந்த எனர்ஜியை நாம முழுமையா எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஆகவே ஃப்ரெண்ட்ஸ், அங்க கீழே நாம தியானம் செய்யும் போது இயல்பாவே நம்ம உடலுக்குள்ள வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகரித்து உடலில் இருக்கும் செல்கள், உறுப்புகள் அனைத்துமே ஆரோக்கியமாக இருக்கும். மனம் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். மனதை பொறுத்து உடலில் நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மனம் இங்க அமைதியாகும். அப்பயே பார்த்தோம், பறவையுடைய பதட்டம் குறைஞ்சதுன்னு. அதே போல நமக்குள்ள இருக்கிற பதட்டங்கள், குழப்பங்கள் எல்லாமே குறையும். குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த உடல் கூட என்ன ஆகுது அப்படின்னா ஆரோக்கியமானதாக மாறும். சோ இந்த 2 விஷயங்கள். 3வதா நாம பார்க்கணும்னு நினைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பௌதீக உடல் தாண்டிய ஆன்மீக அனுபவங்கள். உங்களுக்கு நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரமிட் மெடிடேஷன்ல தான் எல்லாருமே சொல்லுவாங்க, ஆஸ்ட்ரல் டிராவல், தேர்ட் ஐ ஓப்பனிங், இதெல்லாம் மத்தவங்க சொல்றதை விட இங்க இருக்கிறவங்க அதிகமா சகஜமா சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா இங்க அதிகமா அந்த சக்தியை எடுத்து கொடுக்கக்கூடிய பிரமிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. சோ நாம வந்துட்டு இங்க பிரமிட் கீழே தியானம் செய்யும் போது இயல்பாகவே நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் அதிகரித்து நமக்குள்ள இருக்கிற சக்ராஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி நமக்குள்ள இருக்கிற அந்த ஆக்னா சக்கரம் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகி இந்த உடல் தாண்டிய அனுபவங்கள் அப்படிங்கிறது சகஜமாகவே நடக்கும்.
நீங்க தியானம் செய்யும்போது சிலருக்கெல்லாம் நல்லா தெரியும். நான் ஆரம்பத்துல தியானம் செய்யும் போதெல்லாம் பயந்துருக்கிறேன். உடல் பயங்கரமா சுத்தும். ஏதோ சாமி வந்தா ஆடுவாங்க இல்லையா? அதே போல இருக்கும். நான் என் உடல் சுத்திட்டு இருக்கும். இது என்ன நான் சுத்துறேனா இல்ல தியானம் தான் செய்யறேனா அப்படின்னு எனக்கு தோணும் வந்துட்டு. ஒவ்வொரு முறை தலை மட்டுமே சுத்தும். ஒவ்வொரு முறை உடல் மொத்தமே சுத்தும். ஏன் இப்படி சுத்துது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கான காரணம் நமக்குள்ள இருக்கிற அந்த சூட்சும உடல் வெளியே வரணும். வெளியே வரும்போதுதான் இங்க இருக்கிற இந்த பூமியை தாண்டி இருக்கிற விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு இந்த பிரமிடுக்குள்ள நடக்கும். ஒரு முறை பத்ரி சாரை வந்துட்டு பிரமிட் வேலையில சந்திக்க போயிருந்தோம். அப்ப சார் வந்துட்டு எப்பயுமே பார்த்த உடனே பேசுவாரு. நல்லா எங்களுக்குள்ள எங்க கூட நல்லா இருப்பாரு வந்துட்டு பழகிட்டு. அப்படி இருக்கிற பட்சத்துல அன்னைக்கு சார் எங்களை பார்க்கவே இல்லை. பார்த்தாரு, ஆனா அவருடைய வேலையிலேயே அவர் இருந்துட்டாரு. ஆனா சாரை பார்க்காம போகக்கூடாது, அது வேற லாக்டவுன் பீரியட் வேற வந்துட்டு. சார் கிட்ட பேசாம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். போய் மெடிடேஷன் பண்றது, திரும்ப வந்து சாரை பார்க்கறது, மெடிடேஷன் பண்றது, திரும்ப வந்து சாரை பார்க்கறது. ஆனா சார் வந்துட்டு பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையில இருக்காரு. இது நடந்து அப்புறம் கடைசியா ஒரு வழியா சாரை பார்த்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு ஒரு கேள்வி, ஏன் சார் எப்பயுமே இப்படி பண்ண மாட்டாரு, எதுக்காக இப்படி பண்ணாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் போட்டுட்டு, நம்மளுக்கு தான் தியானம் இருக்கு இல்லையா கொஸ்டின் கேட்கறதுக்கு, கொஸ்டினை கேட்டுட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சது. என்ன அப்படின்னா, நமக்கு 7 சக்ராஸ் இருக்கிறது சாதாரணமா தெரியும். ஆனா தலைக்கு மேல இன்னும் 5 சக்ராஸ் உனக்கு ஆக்டிவேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். இது எனக்கு வந்துட்டு ஆச்சரியமா இருந்தது. இது என்னது 7 சக்ராஸ் தான் இருக்கு, இதுக்கு மேல 5 சக்ராஸ் எங்க இருந்து இருக்கு? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு வந்துட்டு எந்த விஷயங்களும் தெரியாது. ஜஸ்ட் தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு விஷயங்கள் அப்படிங்கிறதே தெரிஞ்சது. சோ இதுக்கு மேல 5 சக்ராஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா விட்டுட்டேன். ஆனா பதில் வந்துட்டு அது கரெக்ட். ஆனா அதனுடைய புரிதல்ன்றது எனக்கு இல்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ ஒரு டிஎன்ஏ புக்கை பத்தி எழுதிட்டு இருக்கிறேன். அதுல அவங்க குறிப்பிட்டு இருக்கிற அந்த 5 சக்ராஸ் வந்துட்டு அதுல அவங்க பேரோட எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆறாவுல அந்த 5 சக்ராஸ் இருக்கும். நமக்கு தெரியும் 7 பாடிஸ் இருக்குல்லன்னு சொல்லிட்டு. சோ அதுல கூட ஒவ்வொரு சக்ராஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எப்படி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படிப்பட்ட அனுபவங்கள் இயல்பாவே நமக்கு பிரமிடுக்குள்ள தியானம் செய்யும் போது உடலை தாண்டிய அனுபவங்கள் இயல்பாகவே கிடைக்கும். தேர்ட் ஐ ஓப்பனிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா நடக்கும். நமக்கு வந்துட்டு சீக்கிரமா நடக்கும். அதிகமா கிடையாது, சீக்கிரமா நடக்கும் நமக்கு வந்துட்டு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பால் பிரிண்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்துட்டு ரமண மகரிஷியோட உபதேசங்களை வந்துட்டு வேற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி உலகம் முழுக்க புத்தகங்களா வெளியிட்டவர் இவர் வந்துட்டு, பால் பிரிண்டன் அவர்கள். இவர் வந்துட்டு எ சீக்ரெட் எ சர்ச் இன் சீக்ரெட் எகிப்த் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்காரு. ஒரு நாள் அவர் வந்துட்டு அந்த எகிப்து பிரமிட்ல போயிட்டு இரவு நேரத்துல தங்கி இருந்திருக்காரு. என்ன அனுபவங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக. அப்படி அவரு அந்த இரவு நேரத்துல இருக்கும்போது ஏதோ சத்தம் கேக்குது, தியானத்துல உட்காந்துடுறாரு. தியானத்துல உட்காந்துட்டு ஏதோ சத்தம் கேக்குது, என்னென்னமோ தெரியுது, ஒரு வித பயமும் வருது. ஆனாலும் வந்துட்டு நான் வந்துட்டு எழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, தொடர்ந்து தியானம் செய்ய 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 அவருக்கு வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்ததாம். மெதுவா அந்த பயங்கள் எல்லாம் போயிட்டு சந்தோஷமான ஒரு உணர்வு ஏற்பட்டது. யாரோ 2 குருமார்கள் அவர்களுக்கு தெரியுறாங்க. தெரிஞ்சு அவங்க கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதை எல்லாத்தையுமே அவர் வந்துட்டு அந்த தியானத்திலேயே தெரிஞ்சுக்கிறார். இன்னும் கொஞ்சம் தியானம் பண்ண பண்ண அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா அவ்வளவு அழகான ஒரு அனுபவத்தை அவருடைய வார்த்தைகள்லயே நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். உடல் எனும் கூட்டிலிருந்து ஆன்மா எனும் அழகிய பறவை சுதந்திரம் பெறும் இனிய பொழுதுதான் மரணம் என்று உணர்ந்தேன். அந்த ஒரு கணம் வந்துட்டு இந்த உடல்ல இருந்து என் ஆன்மா வெளியில வந்தது. அந்த ஒரு கணம் தான் எனக்கு, அந்த நிமிஷம் எனக்கு புரிஞ்சது மரணம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மரணம் எப்பயுமே எனது கிடையாது. இந்த ஆன்மாவின் ஒரு உடையாக இருந்த இந்த உடலுடையதே தவிர, இந்த உடல் அழிந்தாலும் நான் வந்துட்டு உயிரோடு இருக்கிறேன். நான் அப்படிங்கிறது இந்த உடல் அல்ல, ஆன்மா அப்படிங்கிறத நான் அப்பதான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகான வரிகளோட அவர் சொல்லியிருப்பார் வந்துட்டு. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நாம இந்த
ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது இல்லாததாலதான் நிறைய பிரச்சனைகளையும் நோய்களையும் சந்திச்சுட்டு இருக்கிறோம். எப்போ இந்த ஆன்ம ஞானம் நமக்கு வருதோ அப்ப வந்துட்டு இந்த எல்லா பிரச்சனைகளில இருந்தும் நமக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும். சோ அந்த ஆன்ம ஞானம் தான் நான் இந்த உடல் அல்ல ஆன்மா அப்படிங்கிறது. எப்போ நம்ம இந்த தியானத்தை செய்யறோமோ அப்போ இயல்பாகவே நமக்குள்ள இருந்து ஆன்மா வெளியே வந்து அந்த உடலையும் ஆன்மாவையும் நம்மளால தனித்தனியா பார்க்க முடியும். அப்ப தெரியும் இந்த உடல் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு அழகான அனுபவம் அந்த அனுபவம். சோ அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு பிரமிட் கீழே உட்காந்துட்டு தியானம் செய்யும்போது கண்டிப்பா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேடம் டைம் இருக்கா? போதுமா? மியூட்ல இருக்கீங்க. ஓகே மாஸ்டர்ஸ். சோ நமக்கு வந்துட்டு இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு நிறைய பிரமிட்குள்ள தியானம் செய்யும்போது கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, நமக்கு இருக்கிற பெங்களூர் பிரமிட் வேலி அது ஒரு ஹீலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். சம்பாலாவுடைய பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரமிட் வந்துட்டு. சோ அங்க போயிட்டு தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஹைதராபாத்ல இருக்கிற மகேஸ்வரா பிரமிடு, அதுவும் உங்களுக்கு தெரியும். அந்த பிரமிடு வந்துட்டு இதெல்லாமே மெகா பிரமிட்ஸ் வந்துட்டு. இந்த பிரமிடுல வந்துட்டு அங்க நாம தியானம் செய்யும்போது எத்தனையோ ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அங்க இருந்தபடியே பல நட்சத்திர உலகங்களுக்கு செல்லக்கூடிய அனுபவங்கள் கூட நமக்கு அங்க கிடைக்கும். சோ மாஸ்டர்ஸ் அங்கேயும் போய் தியானம் பண்ணுங்க. நமக்கு கிட்ட இருக்கிற வாணியம்பாடியில இருக்கிற அகத்தியர் பிரமிட் அங்க கண்டிப்பா எல்லாரும் விசிட் பண்ணுங்க. அவ்வளவு சக்தி, அவ்வளவு ஞானம் அங்க இருக்கு. போயிட்டு வந்தா கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள் வந்துட்டு அதுல இருந்து உங்களால விடுபட முடியாது. அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு மன தெளிவு நமக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ எப்பயுமே தியானத்தை கைவிடாதீங்க. பிரமிடை யூஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மேம். மேடம் மியூட்ல இருக்கீங்க. ரொம்ப அழகாக நீங்க எளிமையா இந்த பெரிய விஷயத்த எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் நிஜமாகவே. நீங்க வந்து அதை 3 இதா பிரிச்சிருக்கீங்க உங்க டாபிக்க தலைப்பு. அதாவது உள்ளே பிரமிடின் உள்ளே இருக்கும் சக்தி, அந்த ஆற்றலை பற்றி சொன்னீங்க. அதானது பிரமிடுக்குள்ள எதை வச்சாலும் அது கெட்டு போகாது. அதுல இருந்து தெரியுது அதுல உள்ளுக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்குது. எவ்வளவு 2 மடங்கு சக்தி வெளியே இருக்கும் சக்தியை விட 2 மடங்கு 3 மடங்கு சக்தி மேலே இருக்கும் உள்ள. அதனாலதான் நமக்கு வந்து பலவிதமான குணங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத சொன்னீங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த பிரமிடின் உள்ளில் இருக்கும் அந்த ஆற்றல் நம்ம பிரமிடுக்கு உள்ளே இருந்து மெடிடேஷன் தியானம் பண்ணும்போது எப்படி நம்மளுடைய பலவிதமான நோய்களை குணப்படுத்துகிறது, அப்புறம் நம்மளுடைய புத்துணர்வை எழுப்புறது அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்களை அழகாக சொன்னீங்க மேடம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீங்க 3ஆவதாக ஆன்மீகத்துக்கும் இதுக்கு எப்படி பயன்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. ஆத்மீகத்துக்கும் இந்த பிரமிடுக்குள்ள உட்காந்து தியானம் பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி அனுபவங்கள் வரலாம், அதை வந்து புரிஞ்சுக்கிறது எப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. அது வந்து பிரமிட் தியானம் கண்டிப்பா பண்ணுங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நிஜமாவே ஐ என்ஜாய்ட் இட். எனக்கு ரொம்பவே பிடிச்சது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நீங்க உங்களுக்கும் அதை பத்தி நல்லா புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து மேடம் நமக்கு வேணும்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வேணா எடுத்துக்கலாம். யூஸ்வலி நம்ம 7 மணிக்கு முடிச்சுடுவோம். பட் இருந்தாலும் யாருக்காவது இம்பார்ட்டண்டா கேட்க இருந்தானா 1 2 எடுத்துக்கலாம் கொஸ்டின்ஸ். யாருக்காவது பேசணும் அப்படின்னு இருந்தானா, சந்தேகம் கேட்கணும்னா ப்ளீஸ். ஓகே மேடம் வணக்கம். வணக்கம். நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன். எஸ் சார் வணக்கம். நான் வெங்கடேசன், கிருஷ்ணகிரி. அப்படிங்களா? ஓகே, ரொம்ப நன்றிமா உங்களை சந்திச்சதுல. அப்புறம் இந்த அகத்திய பிரமிடு எந்த இடத்துல இருக்குது சார்? நம்மளுக்கு ரொம்ப கிட்டையா இருக்குங்க சார். நாற்றம்பள்ளியில இருந்து போகிற அந்த புத்து கோயில் இருக்கிற இடத்துலயே இருக்கு சார். உங்களுக்கு இன்னைக்கு எங்க வீட்டுல கிளாஸ் இருக்கு. மேடம் என்னுடைய நம்பர் அவங்களுக்கு கொடுங்க, அவங்க எனக்கு கால் பண்ணட்டும். கிருஷ்ணகிரியில கிளாஸஸ் வீக்லி நடக்குதுங்க சார். அதெல்லாம் நீங்க கலந்து. நம்மளுக்கு காந்தி நகர்ல நடக்குதுங்க சார். மேடம் உங்களுக்கு
எந்த கிராஸ்? காந்தி நகர்ல இந்தியன் கேஸ் இருக்கு இல்லைங்களா, ஆமா. அந்த இடத்துல தான் சார் நடக்குது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு 4 வீடுக்கு முன்னாடி இருக்கு எங்களுடைய வீடு. அங்க ஈவினிங் 3 to 5 எவ்வரி வீக் நடக்கும். வெனஸ்டே இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இருக்குங்க சார். Today. முக்தி மார்க்கத்தோட ஸ்பீச்சோட மெடிடேஷன் இருக்கு, குரூப் மெடிடேஷன். மேடம் ரொம்ப நன்றிமா, உங்களை சந்திச்சு ரொம்ப. தேங்க்யூ உங்க சார். போன் நம்பர் தர முடியுமா? மேடம் நான் சொல்லட்டுமா இங்கேயே? சொல்லுங்க. ஆ, இல்ல நீங்க மெசேஜ் பண்ணிருங்க பர்சனலா. அவருடைய பேர் எடுக்கணும். ஓகே கே. வெங்கடேசன். ஓகே சார், நான் சொல்லிடுறேன், பரவாயில்ல. என்னுடைய நம்பர் கால் வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, நான் சரிம்மா. சொல்லிடுறேன். என்னுடைய நம்பர் வந்துட்டு 9751 51 98 98 2009. 2009. நான் சொல்லட்டுமாம்மா? சொல்லுங்க சார். 9751 கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சம் சீக்கிரமா பேசுங்க, மத்தவங்க வெயிட் பண்ணி. 2009. எஸ் சார், Okay, எஸ் சார், அம்மா. கால் பண்ணுங்க. ஓகே மேடம் ஓகே, நன்றிமா, நன்றி. வாழ்க வளமுடன். சரி சார், தேங்க்யூ. புவனேஸ்வரின்னு யாரோ கேட்டிருக்காங்க, பிரமிட்ஸ் அவைலபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஎம்சி, உங்களுக்கு சென்னை பிஎம்சி இருக்கு இல்லைங்களா, நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா பிஎம்சிக்கு கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா அங்க இருந்து உங்களுக்கு அனுப்புவாங்க, போஸ்டல்ல கூட அனுப்புறாங்க அவங்க வந்துட்டு. ஸோ அங்க இருக்கிற நம்பருக்கு இதுல நெட்ல நீங்க சர்ச் பண்ணா கூட பிஎம்சியோட ஆஃபீஸ் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே கிடைக்கும். ஓகே ஸோ அதுக்கு கால் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஓகே மேம். அதை விட அதுவும் இல்லாம வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கூட அதை நம்ம போடுறோம், ஓகே, அதை நீங்க கவனியுங்க. ஓகே, இப்ப வந்து எல்லாரும் சுருக்கமாகவே பேச வேணும், ஏன்னா நமக்கு டைம் ஜாஸ்தி இல்லை. ஓகே மேடம், உங்களுக்கு அந்த பதில் கிடைச்சிருதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது விஜயன் சார், நீங்க வந்து அன்மியூட் பண்ணீங்க. பேசுங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், மெடிடேஷன் பண்ணா ஹீட் ஆகுமா பாடி? ஹீட் ஆகும் சார், கண்டிப்பா ஆகும். நான் தான் சொன்னேன் இல்லையா, பைரா அப்படின்னாலே ஒரு மகா சக்தி அங்க இருக்கிறது. சோ ஹீட் ஆகும் வந்துட்டு. அதுக்காக தான் நம்மளுக்கு வந்துட்டு தியானம் செய்யறதுக்கு முன்னாடி வாட்டர் குடிங்க, தியானம் செஞ்ச பின்னாடி வாட்டர் குடிங்க அப்படிங்கிற ப்ராசஸே அதுக்காக தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை, பயப்படவோ யோசிக்கவோ தேவையில்லை. தண்ணி கொஞ்சம் அதிகமா குடிங்க. ஓகே, தேங்க்யூ மேம். 2 days அதிகமா தான். எஸ், கண்டிப்பா ஆகும். தேங்க்யூ சார். மியூட் பண்ணீங்க இப்போ. சுமதி மேம், நீங்க குட் மார்னிங் மேம். வணக்கம். வணக்கம். பிரமிடுங்கிறது சின்னதா வீட்டுல வச்சிருந்தாலே போதுங்களா மேடம்? பரவாயில்ல மேடம், சின்னதா கூட வச்சுக்கலாம், ஆனா யூஸ் பண்ணணும். அதை வந்துட்டு சும்மா நம்ம சாமி ரூம்ல வச்சுக்கிறது, நம்ம வேண்டுதலை எழுதுறது அப்படிங்கறது இல்லாம அது கீழே உக்காந்துட்டோ இல்ல நம்ம கைகள்ல வச்சுட்டோ நம்ம தியானம் பண்றது கூட செய்யலாம். ரொம்ப சின்ன பிரமிட்ஸா இருக்குன்னா நம்ம கைகள்ல வச்சுட்டு கூட நம்ம தியானம் செய்யலாம். கேப் இருக்கு அப்படின்னு போட்டுட்டு உக்காரலாம். நம்ம கேப்புங்களா? கேப் இருக்குங்க மேடம். ஹெட்ல போட்டுட்டு நம்ம உட்காந்துட்டு தியானம் பண்ற மாதிரி கேப் எல்லாம் வைக்குது. அது வந்துட்டு ஒரு 50 rupees அவ்வளவுதான் இருக்கும், இல்லைன்னா 100 rupees அப்படிதான் இருக்கும் ரேஞ்சஸ்ல. அது குவாலிட்டியை பொறுத்து இருக்கும். சோ அதே கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. கோயம்புத்தூர்ல எங்க கிடைக்குங்க? கோயம்புத்தூர்ல இல்லைங்க மேடம், நீங்க சென்னை பிஎம்சிக்கே கால் பண்ணுங்க. சென்னைக்குங்களா? சரி. அது டெய்லி யூஸ் பண்ணுங்களா மேடம்? தாராளமா டெய்லி யூஸ் பண்ணலாம். பசங்க வந்துட்டு படிக்கல அப்படின்னா கூட படிக்கிற நேரத்தை அதை நீங்க கேப்ப போட்டுட்டு கூட உட்கார வச்சு படிக்க வைக்கலாம். நல்ல ஞாபக சக்தி வரும் அவங்களுக்கு வந்துட்டு. ஒரு குழந்தைக்கு வந்துட்டு, எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தைக்கு எங்க புட்டாலம்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்க ஒரு இதுவா கட்டியா வரும் இல்லையா, அந்த கட்டி வந்திருந்து அந்த குழந்தையால எதையும் குடிக்க முடியல. 1 வாரம் அவங்க பார்த்தாங்க, இருந்தாலும் அது குறையவே இல்லை. அப்ப நான் தற்செயலா சொன்னேன், இந்த பிரமிட் கேப் போட்டு விடு, அவன் தியானம் பண்ண வேணாம், ஆனா கேப் மட்டும் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கே அவனுக்கு அந்த வலி எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஓகே மேம். ஓகே மேம், பதில் கிடைச்சிருச்சு. அகிலா மேம், அகிலா மேம், கோயம்புத்தூர்ல வந்து பெர்கு ஸ்கூல்ல வந்து இருக்குங்க பிரமிட். ஓகே மேடம், உங்களுக்கு அதே மாதிரி வந்து தியானம் பண்ணும்போது கையில வந்து அந்த கிறிஸ்டல் வச்சுக்கணுமா? நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன், நான் பிரமிட் கேப் தான் சொல்றேன். அவங்களுக்கு சஜஷன் பண்ண சார் அப்படி அவங்களுக்கு சொல்லி இருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு குமாரி மேம், நீங்க ஊர்ல பேசலாம். அவங்க பேசிட்டாங்க. பிரமிட் சென்டர்ஸ்ல வந்துட்டு போய் தியானம் பண்ணுங்க. குமாரி மேம். ஹாய் அருணா, ஹாப்பி மார்னிங்.
Happy Hi, ma. morning. Happy to see you. Thank 3 you. நாளா உங்களை எல்லாருமே உன்னையும் சந்திரகலா புனிதா மேம் எல்லாரையும் பார்க்கிறது இந்த மகா அவதார் பாபாவின் குரூப்ல உங்களை எல்லாரும் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருணா. Thank you, ma'am. Thank you. பியூட்டிஃபுல் செஷன் கொடுத்தீங்க. நீங்க சொல்ல பாயிண்ட்ஸ் எல்லாமே அற்புதம். நீங்க சொல்லும் போது நான் ஈஜிப்ட் போயிட்டு வந்து நான் பெற்ற அனுபவங்கள் எல்லாமே எனக்கு ரீகால் ஆயிருந்தது. நிஜமாவே பிரமிடுக்குள்ள நிறைய எனர்ஜிஸ் இருக்கு மாஸ்டர்ஸ். மேடம் சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்க வீட்லயே ஒருத்தர் சொன்னாங்கன்று நம்புறதை விடாம நீங்க சொந்தமா எந்த விஷயத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் என்று பத்ரிஜி நிறைய முறை சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாருமே எந்த பிரமிட் எங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரமிட்ஸ் கிடைக்குது, வாங்கி தண்ணி கொடுத்து மேல வைக்கலாம், பசங்க படிக்கிற டேபிள் மேல வைக்கலாம், ஃப்ரிட்ஜ் மேல, இந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சு நீங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. எந்த பொருளுமே கெடாது. எனர்ஜிஸ் அவ்வளவு நல்லா இருக்கும். மேடம் மிக தெளிவா அழகா அற்புதமா சொல்லியிருக்காங்க. அருணா இஸ் த பெஸ்ட் நரேட்டர். இஸ் ஒன் ஆஃப் மை குட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ so much அருணா. யூ கேவ் வெரி குட் சப்ஜெக்ட் மா. தேங்க்யூ so much மா. Thank Thank you. you. So, Happy to see you again. Happy to see you again. Thank you சித்ரா மேம். தேங்க்யூ மேம். இப்போ வந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு கேள்விகளுக்கு நேரம் கிடையாது. அதனால கொஞ்சம் யார் யாருக்கு எந்தெந்த சந்தேகங்கள் இருக்கோ அவங்கவுங்க இதை வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. சனிக்கிழமை நமக்கு வந்து கேள்வி பதில் நேரம் இருக்கும்போது நீங்க அதை கேட்டுக்கலாம், பயனடையலாம். இப்போ வந்து நான் ஒன்று ரொம்ப தேங்க்ஸ் மேடம், திரும்பவும் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். அதானது மகாவதார் பாபா டிவியின் யூடியூப் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதனோட இணைப்பை நான் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் திறந்து பார்த்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக அதுல வந்து அந்த பெல் ஐக்கனை அழுத்தி விடுங்க. அந்த வீடியோஸ் அதுல அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நீங்க வந்து அதில் லைக் பண்ணுங்க, உறவினர்கள் கூடயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இதை வந்து பகிர்ந்துங்க, ஷேர் பண்ணுங்க. இதை கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த ரொம்ப அற்புதமான இந்த வகுப்பை நான் வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ யூனிவர்ஸ் for blessing all of us. Thank you, masters. Thank you so much. அனைவருக்கும் நன்றிமா. நன்றி.